நம்ம ஒரு சோஷியல் பர்சன் மீட் பண்ண வந்திருக்கோம். இவங்க வந்து ராதிகா மேம். இப்போது நீலகிரி பொறுத்த வரைக்கும் நிறையா மறைமுகமான ஈவெண்ட்ஸ் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேடம். மேடம், இப்போ நீங்கள் வந்து நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. இப்போது ஆக்சுவலாக உங்களோட பேசிக் என்ன மேடம்? ஐ மீன், நீங்கள் எங்கேருந்து இருக்கீங்க? நீலகிரி பர்சன்ஸா? இல்லை, நான் நீலகிரி பர்சன் இல்லை. நான் பிறந்து வளர்ந்ததுலாம் டேராடூன் உத்தராகண்டில் ஒரு இடத்துல. அங்கே தான் ஸ்கூலிங், ஏர்லி காலேஜ்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் ரொம்ப நாள் இருந்தேன். பெங்களூரில் ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் லீஜர் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், ஹாஸ்பிட்டாலிட்டி லீஜர் இண்டஸ்ட்ரி. அங்கே பண்ணிட்டு அந்த வேலையை விட்டுட்டு நான் நீலகிரிஸ்க்கு மைக்ரேட் பண்ணேன். ஏன்னா என்னோட வந்து ஹில்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம பிறந்து வளர்ந்ததே ஹில்ஸு. அதனால சரி நீலகிரியில் வந்து இருக்கலான்னு நீலகிரியில் வீடு வாங்கி வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு கேஃபே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அந்த கேஃபே நடத்தின்னு இருக்கேன். எப்போ இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2017. ஓகே ஓகே மேம். எப்படி போயிட்டுருக்கு மேம் கேஃபே? கேஃபே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இட்ஸ் அ வெஜிடேரியன் யூரோப்பியன் ஃபுட் கேஃபே. இவ்வளோ பிஸியாக இருக்குமே, எப்படி இந்த சோஷியல் ஒர்க்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம் உங்களுக்கு? சோஷியல் ஒர்க்கில் எப்போவுமே இன்க்ளினேஷன் உண்டு. பட் நான் அவ்வளோ ஜாஸ்தி இந்த லெவலுக்கு சோஷியல் ஒர்க் முதல்ல பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லாக்டவுனில் சும்மா தானே உட்காண்டிருந்தேன். அதனால சரி எதான பண்ணலான்னு ஒழுங்காக இந்த இது ஸ்டார்ட் பண்ணேன். என்ன மாதிரி சோஷியல், ஐ மீன் பர்சனல் சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? ஐ மீன் இன்னைக்கு தெரியாததை விட வேறு என்ன சோஷியல் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? நான் ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு பண்ணுவேன். அப்புறம் எஜுகேஷன், கேர்ள்ஸ் எஜுகேஷன், சில்ட்ரன் எஜுகேஷன் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் டாபிக். ஏன்னா ஒருத்தருக்கு எஜுகேஷன் கொடுத்தா அப்புறம் தென் யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் எனி திங் என்னோட திங்கிங். அது மாதிரி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு சின்னதுலேருந்தே வந்துச்சா, இல்லை சடனாக நீங்கள் வந்து இதுக்கான ஐ மீன் ஐடியாலஜிக்கில் வந்தீங்களா, இல்லை உங்களுக்கு சின்னதுலேருந்தே இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா ஸ்கூல் பீரியடில் அந்த மாதிரி? ஸ்கூல் டைமில் அவ்வளோ ஒன்றும் இல்லை. செஷாயர் ஹோம் ஸ்கூல்லேருந்து எங்கேயோ ஆஷன் போவாங்க, புவர் பீப்புள்ஸ் ஹோம் அந்த மாதிரிலாம். ஸோ அவ்வளோ ஒன்றும் ஸ்கூல் டைமில் பண்ணல. பட் லேட்டர் ஆன் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு நான் நிறையா போவேன். அது எப்போவுமே எனக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன். ஓகே மேம். ஆக்சுவலாக வந்து இந்த ஆட்டோ ஆம்புலன்ஸ் இதோட கான்செப்ட் எப்படி உங்களுக்கு தோணிச்சு மேம்? ஆட்டோ ஆம்புலன்ஸ் வந்து ஒரு யாரோ க்ரியேட் பண்ணியிருந்தா. இது என்னோட ஐடியா இல்லை, இது யாரோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. அது லைட்டர் ஆம்புலன்ஸ், அது லைட்டர் ஆட்டோ, பேட்ரி ஆப்ரேட்டட் ஆட்டோ. அது நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன். அண்ட் அவர் வந்து ஏதோ ரோட்ரி கிளப் மீட்டிங்கில் பேசியிருந்தார். அந்த கிளிப்பிங் வந்தது எனக்கு வாட்ஸ்ஆப்பில். ஸோ அதில் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தேன்னா அவருக்கு அப்புறம் காண்டாக்ட் பண்ணேன். அவர் கொஞ்சம் லொக்கேட் பண்ணி ஜபல்பூர்லேருந்து, அவர் டெல்லியில் இருக்கார், அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர். அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணேன், இது எனக்கு வேணும் நீல்கிரிஸ்க்கு டெஃபினட்டாக. நான் உடனே டிசைட் பண்ணிட்டேன். அவர்கிட்ட பேசணுன்னு இம்மீடியட்லி ஐ நியூ ஐ வாஸ் கோயிங் டு டூ இட். அது பணம் எங்கேருந்து வரும் அதெல்லாம் திங்கே பண்ணல. ஸோ இது வந்து 30th May இன்னைக்கு. ஸோ வித்தின் 1 month கலெக்ஷன்லாம் பண்ணி ஆட்டோஸ் வாங்கி இது பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஆக்சுவலாக வாட் இஸ் தி பட்ஜெட் மேம்? அதாவது இந்த ஆட்டோ ஈச் ஆட்டோ ஆம்புலன்ஸ் காஸ்டட் 3.5 lakhs. ஸோ 6 பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் வாஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஜபல்பூர்லேருந்து ட்ரெய்லர் வச்சு 2 ட்ரெய்லர் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். But even if it saves one life, வெரி குட், it is worth the whole effort. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 1 monthல இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னீங்க. எப்படி இந்த கான்செப்ட் உங்களுக்கு தோணிச்சு? ஐ மீன் வந்து நீலகிரி பீப்புள்ஸ்க்காக நம்ம பண்ணோம் அப்படின்ற கான்செப்ட் எதனால தோணிச்சு உங்களுக்கு? ஏன்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மி. இப்போ இங்கே கீழே ஒரு வண்டிஷோவில் வில்லேஜ் இருக்குது. இதில் லாக்டவுன் போது ஆட்டோஸ் அவைலபிள் இல்லை, இது டாக்ஸிஸ் அவைலபிள் இல்லை, பஸ் அவைலபிள் இல்லை. இப்போ யாருக்கான கோவிட் இல்லை, வேறு எதானு வச்சுக்கோங்க, ஹை பிளட் ப்ரெஷர் எதானு வந்ததுன்னா அவள் எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது? ஏன்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் கோவிட் பேஷண்ட் டியூட்டியில் போட்டுருவாங்க. இங்கேருந்து எடப்பள்ளி கூட அவளுக்கு எப்படி நடந்து போக முடியும்? if they are old or if they are sick, they can't walk up. இங்கே ஹில்லி டெரெயின் வேறு. ஸோ அதனால எனக்கு தோணிது இது ரொம்ப இங்கே யூஸ்ஃபுல்லாக இல்லை, இவ்வளோ பிஸிலையும் வந்து ஒரு காமன் பீப்புளை வந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. நான் வந்து எல்லாரோடையும் சும்மா பேஷண்ட்டே இருப்பேன், அரட்டை அடிப்பேன் ரொம்ப. எப்படி இருக்காங்க மேம் இந்த நீலகிரி பீப்புள்ஸ்? ரொம்ப வெரி குட்.
வெரி வெரி குட். மேம் ஆக்சுவலாக வந்து இந்த குன்னூருக்காக ஐ மீன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்காக நீங்கள் நிறையா இது பண்ணியிருக்கீங்க. அதில் ரீசெண்டாக கூடிய அந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் பிளான்டேஷன் பண்ணீங்க. பிளான்ட் ஒன்று. ஆமாம். அதை பற்றி ஏதோ கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து இப்போது நான் சும்மா தானே உட்காண்டிருந்தேன் லாக்டவுனில். ஸோ சரி ஏதானு கொஞ்சம் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல். நான் கேஎம்எஃப் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் அவளுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ். எனக்கு வந்து நிறையா பெனவோலண்ட் வெரி குட் கஸ்டமர்ஸ் கேஃபேல இருப்பான். அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு கான்சன்ட்ரேட்டர்ஸ் வேணும், ரொம்ப சின்ன ஊர், இங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னு மெசேஜ் போட்டு ஸோ அந்த மாதிரி டொனேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நான் கேஎம்எஃப் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு என்னை இங்கே யாரோ ஒரு ஜூம் கால் அட்டென்ட் பண்ணுறீங்களா, இது சிஎம்ஓ லாலி ஹாஸ்பிட்டல் சிஎம்ஓ எதுவும் பேச போகிறாங்கன்னு சரின்னு. ஸோ அந்த இதில் அவர் சொன்னார் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் ஒரு 10-15 கான்சன்ட்ரேட்டர்ஸ் அர்ஜென்ட்டாக வேணும், பிளான்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆம்புலன்ஸ் வேணும், two three things he said. So next day ஆம்புலன்ஸ்க்கு நான் லெட்டர் போட்டு வோல்வோ கம்பெனி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் வரல ஆக்சுவலி. ஸோ அது ஒன்று வரணும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் வென்டிலேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் வேறு இதில் ஆன்லைன் கிராண்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் போட்டுருந்தேன். இந்த மாதிரி எங்களுக்கு வேணும், அங்கே போட்டால் அவள் இது அசஸ் பண்ணிவிட்டு நீட் அசஸ் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு போட்டேன், அவள் பைபேப் மெஷின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா, ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டும் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கோயம்புத்தூருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அண்ட் இட் டேக்ஸ் த ஹோல் டே டு ஃபில் இட் அண்ட் கம் நெக்ஸ்ட் மார்னிங் தான் வராங்க. அதுக்குள்ளே இப்போதைக்கு ஒன்றும் லைஃப் லாஸ் ஆகலை, பட் இட் குட் ஹேப்பன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ அவள் சொன்னால் இல்லை நாங்கள் பண்ணுவோம், பட் யூ ஹாவ் டு புட் அ ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், அதை நாங்கள் டேபிள் பண்ணோம், நீங்கள் அவளை கன்வின்ஸ் பண்ணோம் உங்களுக்கு நிஜமாகவே ஹியூஜ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த ஃபார்மை வாங்கி இவர் ரமேஷ்னு இருக்கார்ல, டாக்டர் ரமேஷ் எங்கள் லாலியில், அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபார்மில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அமுச்சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எனக்கு கால் வந்தது, ஐ யூ ஒர்க்கிங் ஃபார் லாலி ஹாஸ்பிட்டல்? நான் சொன்னேன் நோ ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் லாலி ஹாஸ்பிட்டல், ஐ எம் ஹெல்பிங் தெம் கெட் அன் ஆக்சிஜன் பிளான்ட். அப்போ எதுவும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டா, என்ன பண்ணுறீங்க நீங்கள், வை ஆர் யூ ஆஸ்கிங் ஃபார் சச் அ பிக் பிளான்? நான் சொன்னேன் இப்போ வந்து ஊட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் வந்துடுச்சுன்னா இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகிடும், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஆகிடும். ஸோ ஐ எம் திங்கிங் 10 years later, I am not thinking for just COVID, beyond COVID. So Archana, okay, we also need to talk to the CMO. So I gave the number, Ramesh's number. They spoke to him also. And next day, our table panirka engaloda proposal. The following day, we got an email that unga proposal is cleared. So Archana seri ninga odane anupungo because right now we really need. So 9th இன்னைக்கு எங்கள் ப்ரப்போசல் கிளியர் ஆச்சு. 10th நாங்கள் அக்செப்டன்ஸ் லெட்டர் அனுப்பிச்சோம். 21st வந்துட்டு 21st வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிடபிள்யூடிலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கு பேஸ் பண்ணுறதுக்கு கேஜ் கவர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் பேனல் டயக்ராம் கொடுப்பா, அது தந்தாப்பில் அந்த வயரிங் எல்லாம் பண்ணி ஆக்சிஜன் பைப்பிங் காப்பர் பைப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு 28th இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்து அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோன்றது இருக்குது. ஆக்சுவலாக கோவிட் டைமில் வந்து ரொம்ப நெசசரியான விஷயம். இப்போ ஃபியூச்சரைஸ் ஏதோ அடுத்தடுத்த ஈவெண்ட் பண்ணணும் நீங்கள் மேம். இப்போ ஃபியூச்சரைஸ் என்ன ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணி? ஃபியூச்சர் தெரியல, இப்போ இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் இருக்குது, கிராண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு வருது. ஸோ அது ஒவ்வொரு ப்ராஜெக்டாக முடிச்சு நான் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் மோர் தென் 3 to 4 வீக்ஸ்க்கு மேலே பண்ண மாட்டேன். ஃபட் பண்ணிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அட்லீஸ்ட் 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஹேவ். அதுக்குள்ளே எங்கள் கேஃபே ரொம்ப இதாக ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா எனக்கு ஐ கேனாட் கிவ் ஸோ மச் டைம் ஃபார் திஸ். இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் சிங்கிள் பர்சனாக தான் எல்லா எஃபெக்ட்டுமே போடுறீங்க. இப்போ உங்களோட ஃபேமிலி சரௌண்டிங்கில் இல்லை உங்களோட ஐ மீன் உங்களை சுற்றி இருக்க உங்களோட சரௌண்டிங்கை எப்படி சப்போர்ட் இருக்குது மேம் உங்களுக்கு இதில்? என் ஃபேமிலி, என் சிஸ்டர் கனடாவில் இருக்கா, நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். ஸோ ஐ லிவ் அலோன். பட் எனக்கு நில்கிரி பீப்புள் ஹேவ் சப்போர்ட்டட் மீ. all of them, whether it is Jabaratnam, Sandeep, Charles, எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஸோ நான் அதான் ஃபண்டிங் வாங்கி அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன். பாக்கிலாம் அவள் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துப்பா, இங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, யாரை கூப்பிடணும், பிகாஸ் ஐ டோன்ட் நோ டூ மெனி பீப்புள். ஸோ அவள் ஆர்கனைஸ் பண்ணிடுறா எல்லாம். இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் வந்து அவங்க சப்போர்ட் எப்படி இருக்கு மேம்? ஐ மீன் கவர்மெண்ட் சைட்லேருந்து கலெக்டர் நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா ஷீல் இம்மீடியட்லி ரெஸ்பாண்ட். வாட்ஸ்அப் இந்த மாதிரி கலெக்டர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரெஸ்பான்சிவ், அவங்க பார்ட்டிசிபேட். இப்போ நாளைக்கு சண்டே நான் ஒரு ஜூம் கால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கிராண்ட்ஸ் கம்பெனியோட. நான் இன்னைக்கு கூட கேட்டேன், ஐ யூ ஓகே டு டூ இட் ஆன் சண்டே? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஸோ டுமாரோ ஆல்சோ ஷி இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேர். எல்லாட்ட கவர்மெண்ட் people will say, government regular people know it's a Sunday, let me relax. ஸோ என்ன அடுத்த ஐ மீன் என்ன இப்போ 2-3 ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னீங்க, அதில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்ல முடியுமா? அது கிராண்ட் ஆனப்புறம் தான் சொல்லணும். ஆக்சுவலி அது லாலி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ரோட்ரிக்காரங்க அது ஆல்ரெடி இது வச்சாச்சு, டயாலிசிஸ் சென்டர் வச்சுருக்காங்க. இப்போது அந்த கேஷுவலிட்டி டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணலாமான்னு பார்க்குறோம். இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போது குன்னூர் லாலி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய கேசஸ் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறது முடியாமல் ஊட்டி அமுச்சு விட்றாங்க. ஆமாம். ஸோ ஊட்டிலேருந்து திருப்பி கோயம்புத்தூர் போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதுக்கான ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களா மேம்? இதுக்கு இமீடியட்லி ஒன்றும் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாது, பிகாஸ் தே ஆல்சோ நீட் டு ஹேவ் தட் மெனி டாக்டர்ஸ் இல்லையா? ஸோ அது நம்மளோட ஆக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீஃபிங் எப்போ ஆகும்னா, நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ண. அது எப்போ ஆகும்னா when we get the college will be like a factory, no? Yes, they will produce doctors and nurses, and many of them will want to live in Nilgiris. At that time we will really attract talent. இப்போ வந்து மெட்ராஸ்லேருந்து யாரான டாக்டர் இங்கே வந்து வேலை பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் இருக்கிற டாக்டர்ஸை வச்சுட்டு அவளுக்கு பெட்டர் சரௌண்டிங்ஸ் கொடுக்கணும், பெட்டர் எக்யூப்மெண்ட், better rooms. So even public will, lot of other people will also use GH, plus the doctors and nurses will be very happy or a new surrounding ah kudtha avalukku. So அது மாதிரி அப்புறம் தேர்ட் வேவ்க்கு பீடியாட்ரிக்ஸ் எதான பண்ணணும். நாங்கள் 2 pediatricians இருக்கா இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ if we can do something for building a small pediatric department, பட் அதுக்கெல்லாம் இன்னும் ஃபண்டிங் இதான் ஃபார்மாக பண்ணணும். வெரி குட் மேம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த ஜிஹெச் பார்க்குமோ அங்கே அந்த பீப்புள்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மேம்? ஜிஹெச்சில் வெரி குட். நான் வந்து ஜாஸ்தி ஆக்சுவலி ஐ ஒன்லி இன்ட்ராக்ட் வித் டாக்டர் ரமேஷ் அந்த சிஎம்ஓ. பட் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. ஐ ஹேவன்ட் ஹேட் எனி ப்ராப்ளம் ஸோ ஃபார். மேம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இவ்வளோ ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மேம்? ரெஸ்பான்ஸ் ட்ரெமெண்டஸ், ஃபென்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ். எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், ஃபேஸ்புக்கில் மெசேஜஸ் எல்லாம், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். லைஃப்லி இவ்வளோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தது கிடையாது எனக்கு. எங்களுக்கு சொல்லுங்க, we are so inspired, we want to know how to do things like this. எங்களுக்கு பண்ணணும்னு ஆசை, பட் we don't know how to go about it அந்த மாதிரி youngsters இருந்து. But also I have lot of people from outside the Nilgiris, within Nilgiris, who are saying we want to make donation in a project next பண்ண போறேன். ஏன்னா இப்போ அவளுக்கு ரிசல்ட்ஸ் தெரியாது. they know that this has happened, this project has happened, so they can see where the money is going and what it is being used for. So super support. Very nice. மேம் ஒன் மோர் திங், வந்து இப்போ நீங்கள் இந்த ரீசன்ட் பீரியட்ல வந்து நிறைய பேரை மென்ஷன் பண்ணீங்க இவங்களை ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் யாராவது தேங்க்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க? எனக்கு வந்து லைஃப்ல சப்போர்ட் பண்ண என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், teachers, you can never forget them, because what they teach you, what your parents teach you, is ultimately what you become as a human being. And my friends, whether they are school friends from Dehradun or my college friends, and அப்புறம் என்னோட corporate colleagues, நான் ஃபேஸ்புக்கில் போட்டு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தது. மெக்சிகோலேருந்து, கேனடாலேருந்து, யூகேலேருந்து, we want to send money. பட் நான் அந்த மணி இப்போது I cannot collect that money because அந்த trust has to be able to take international currency. So அந்த மாதிரி இப்போது I have to work on that. So tremendous support from everybody that I got. Ma'am, actually future is, are you planning for any trust to open? I will use somebody else's trust as a vehicle.
நீலகிரி மக்களோட ஒரு கோரிக்கையா ரொம்ப நாளா இந்த ஆக்சிஜன் பிளான்டேஷன் இருந்துச்சு மேம். இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா எடுத்திருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஆம்புலன்ஸ், நிறைய இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருந்துச்சு. நீங்க ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு பீப்புள் வந்து நார்மலா ஒரு கோவிட் சுச்சுவேஷன்ல வந்து நார்மல் ஒரு மெடிக்கல் இதுக்கு வந்து அவங்க வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த தாட்ஸ் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு தாட்ஸாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து மக்களோட இந்த நீலகிரி மக்களோட இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருக்காங்க உங்களுக்கு? அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஐ மீன் மெடிக்கல் இல்லாமல் மெடிக்கல் வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து இப்படி இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா யோசிச்சுருக்கீங்க? நான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் மெடிக்கலில் தான் பண்ணியிருக்கேன். எஜுகேஷன் இஸ் ஆல்சோ another issue here, especially English education. இப்போ நம்ம இந்த செஞ்சுரியில் we are living in Tamil Nadu, all that is fine, but at the end of the day, to make your life you have to know English, you know. So children need to be able to learn English. Tamil medium then if you don't teach them full English, you are educating them, but at some level they are also, you should make them learn Tamil also, but English is also very very important. இப்போ நம்ம கண்ட்ரியில் எல்லாமே மேக் இன் இண்டியான்னு சொல்கிறோம். வென் யூ மேக் இன் இண்டியா யூ ஹேவ் டு ஸ்டில் செல் இட் டு ஃபாரினர்ஸ், நோ டு அதர் கண்ட்ரீஸ். அவளோட எந்த லாங்குவேஜில் நம்ம பேசுறது, அவள் வந்து தமிழ் கற்றுக்க மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு be equipped or equip the children to know good English as well. That is very important. இதை பற்றி ஏதாவது ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை, இப்போ நான் எஜுகேஷனில் ஒன்றுமே பண்ணல. நான் ஒரு போர்டில் இருக்கேன், அந்த பெங்களூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது ஃபார் சம் சில்ட்ரன். ஐ சிட் ஆன் த போர்ட் ஆஃப் தட் ஸ்கூல், ஸ்டில் ஹவுஸ். அங்கே வந்து ஃபுல் 100% we give them English school education, but they also learn Kannada. Yeah, because it's a local language. Now, mother tongue we must know. At least one Indian language everybody must know. If not one, at least one, if not two or three. நான் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து உங்களை பற்றி சொல்லுவோம். நிறையா எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சுங்க? அந்த மாதிரி எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் ரேண்டம்லி பண்ணுவேன் ஹெல்ப். எஜுகேஷன் எனக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். பிகாஸ் யாருக்கான எஜுகேஷன் கொடுத்தா they will sustain. You know, they say in the Bible that teach a man how to fish, don't give him the fish. Once he knows how to fish, then he will look after himself. So that is what education does to people. Education படிச்சதுன்னா you are empowered. வெரி குட் மேம். ஆக்சுவலாக இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ். இந்த ஒரு டைம்லையும் வந்து மேம் இவ்வளோ டைம் நமக்கு ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. பட் இவங்கள பார்த்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு சோஷியல் ஒர்க் வந்து ஆக்டிவாக இருக்கணுன்றதா தீபக் தொலைக்காட்சி நேரெலாம் வந்து நாங்களே கேட்டுக்கிறோம். அண்ட் மேம் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் விடாமல் எப்போதும் பண்ணிட்டே இருங்க. எப்போ ஓப்பன் ஆனாலும் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot.